இங்க பாரு பரமா, இந்த மாதிரி தான் அடிக்கடி வாந்தி வருமா, தலை சுத்துமா, காலையில ரொம்ப அசதியா இருக்குமா. அதனால நீதான் என் கூடவே இருந்து எனக்கு எல்லாம் செய்யணும், சரியா? அம்மா தாயே, இதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. என்ன ஆள விடு. பரமா, நீ மட்டும் அன்னைக்கு குடிச்சிட்டு வந்து போலாம் போலாம். ஏய், ஆ. அண்ணே வாண்ணே. ஏய், வாடா மாப்பிள உட்காரு. டேய் ஒரு கை போடுறது. இல்ல என்னது? எனக்கு வேணாம். ஞாடுங்க. என்னடா இது அதிசயமா இருக்கு? உன்னை விட்டு நாங்க சீட்டாடினா கலைச்சு விட்டுட்டு மறுபடியும் ஆடுங்கன்னு சொல்லுவ. இன்னைக்கு என்ன? இல்ல எனக்கு மூடு இல்ல. நீங்க விளையாடுங்க. மூடு இல்லையா? என்ன மாப்பிள ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க விளையாடுங்க. என்ன பரமா, டாக்டர் செக் பண்ணி சொல்லியும் நம்ப மாட்டேன்னு சொல்ற? உண்மையிலேயே நான் கர்ப்பம் தான்டா. ஆ, மாப்பிள என்ன உன் முகமே சரியில்லை? என்னாச்சு எங்க கிட்ட சொல்ல. அது அது ஒண்ணும் இல்ல கைப்புள்ள. ஒரு முக்கியமான விஷயம். அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ம். முக்கியமான விஷயமா? அப்படி என்ன விஷயம்? இல்ல நீங்களே கல்யாணம் ஆகாத மொட்டை பசங்க தான். அதான் உங்களுக்கு தெரியுமான்னு. மாப்பிள என்ன விஷயங்கிறத மட்டும் சொல்லு. அது ஒண்ணும் இல்ல கைப்புள்ள. எதுவுமே நடக்காம குழந்தை பிறக்குமா? குழந்தை பிறக்குமாவா? டேய் என்னடா நீ இப்படி கேக்குற? இல்ல கைப்புள்ள, நான் எதுவுமே பண்ணல. ஆ, ஆனா இளமதி வாந்தி எடுத்தான்னு சொல்லி ம். டாக்டர்கிட்ட கூட்டு போய் காமிச்சதுக்கு அங்க அவன் மாசமா இருக்கான்னு சொல்றாங்க. மாப்பிள கை குடுறா, கை குடுறா டேய். கைக்குண்ணா கைக்குண்ணா. இந்த பார், இனிமேல் ரவுடி தரத்தெல்லாம் விட்டுட்டு குடும்பஸ்தனா இளமதிக்கு நல்ல புருஷனா உன் புள்ளைக்கு நல்ல அப்பனா இரு. அப்புறம் குட்டி பறமை வந்து எதுக்குடா பரமா இப்படி ரவுடி தரம் பண்றேன்ட்டு உன் மூஞ்சிலே குத்த போறான். யோ கைப்புள்ள, என்ன? என்ன விட்டு அப்படியே பேசிட்டே போற? நான் தான் எதுவும் பண்ணலன்னு சொல்றேன்ல. அண்ணா அது எப்படிண்ணா? தேவண்டு, அன்னைக்கு குடிச்சிட்டு மட்டையானதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ம். இளமைதான வீடு வரைக்கும் கூட்டு போனா. அது வரைக்கும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா அப்போ கூட நான் எதுவும் பண்ணலடா. ம். நீ அன்னில இருந்து அதே தானே சொல்லிட்டு இருக்க. நீ சரக்கு அடிச்சுட்டு மட்டையானா நீ என்ன பண்ணுவன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன மாமா? அதானே? மாமா ஞாபகம் இருக்குதா? இளமதி அண்ணிய நினைச்சு. ஆ. டேய் அதெல்லாம் என்ன ஞாபகப்படுத்துற? ஏய் கைப்புள்ள, டேய். ம், அப்பெல்லாம் எனக்கு இளமதி மேல காதல் இருந்துச்சு. சரி. அதான் இப்ப இல்லையே. அண்ணா இல்லன்னு உன் வாய் தான் சொல்லுது. ஆனா நீ அண்ணி மேல எவ்வளவு உயிரா இருக்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். டேய் வண்டு, ஏற்கனவே நான் செம்ம காண்ட்ல இருக்கேன். அ, ம். ம். மாப்பிள நீ எதுவும் பண்ணாம தான் டாக்டர் இளமதி கர்ப்பமா இருக்கிற விஷயத்த சொன்னாங்களா? நீ ஃபுல் டைட்ல இருக்கும்போது தேவையில்லாம ரோட்ல ஒருத்தரை போட்டு கும்மு 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 கும்முன்னு கும்முருவ. மறுநாள் காலையில அவனையே பார்த்து ஏய் என்ன எப்படி நல்லா இருக்கியான்னு கேப்ப. ம். இப்படி போதையில நடந்துக்கிறதும் தெளிஞ்சதுக்கு அப்புறம் தெரியலன்னு சொல்றதும் வழக்கமா நடக்கிறதானடா. யோ கைப்புள்ள, என்ன? நீ சொல்றது அதெல்லாம் கரெக்டு தான். ஆனா அன்னைக்கு நான் எதுவுமே பண்ணல. அது மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ம். அண்ணா, நீ திரும்ப திரும்ப யோசிச்சு கெடுத்துக்காதுண்ணா.
ஆ, நடந்தது நடந்து போச்சு. ஆ. நீ அப்பாவாக போற. அண்ணி சொன்ன மாதிரி நாளைக்கு உன் புள்ள வந்து ஏன்டா எங்க அப்பனை கெடுக்குறீங்கன்னு எங்களை பார்த்து கேட்க கூடாது. இனிமேலாச்சும் பொறுப்பா இருனே. டேய் வேணாம், மாத்தி மாத்தி என்ன வெறுப்பேத்துறீங்க. நானே செம்ம கடுப்புல இருக்கேன். டேய் வந்து அன்னைக்கு அளவு தெரியாம கொஞ்சம் பார்டரை தாண்டி போனதுதான் பிரச்சனையா போச்சு. ம், ஆ, ஆ. ஐயோ ஐயோ இளமதி, இருந்தாலும் பரமனன்னு நீ இந்த பாடுபடுத்த கூடாதுடி. ஒரு மனுஷனுக்கு என்ன தண்டனை வேணா கொடுக்கலாம், ஆனா தான் தப்பு செஞ்சுமா இல்லையான்னு யோசிக்கிற தண்டனைய மட்டும் கொடுக்கவே கூடாதுடி. பாவம்டி எங்க அண்ணன். என்ன பெரிய பாவம் உங்க நொண்ண. அவன் என்ன படுத்தாத பாடா என்ன. கல்யாண மண்டபத்துல நான் அப்பா அம்மாவுக்காக சொன்ன விஷயத்த மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் அத பத்தி பேசி பேசியே குத்தி காமிச்சிட்டு இருக்கான். சரி, என்ன இருந்தாலும் அவன் ரொம்ப வலிய அனுபவிச்சிருக்கானேன்னு தான் நானும் வாயை மூடிக்கிட்டு பேசாம இருக்கேன். இப்ப கலாமாவும் பரமநன்னனும் பயங்கர ஷாக்ல இருப்பாங்கல்ல. ஏ நர்மதா, இது ஒன்னும் வருத்தப்படுற மாதிரியே இல்லையே, ஆனந்த அதிர்ச்சி தான். அம்மா, எப்படிம்மா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்னு என்னால மனசார சொல்ல முடியலம்மா. இளமதி, அ, என்ன மன்னிச்சிருமா. என்னம்மா, என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? இல்லம்மா, கோர்ட்ல நான் அந்த மாதிரி சாட்சி சொன்னதுல இருந்து நீயும் பரமனும் பிரிஞ்சு போனதுக்கு நான் தான் காரணங்கிற குற்ற உணர்ச்சி ஒவ்வொரு நாளும் என்னை தூங்க விடாம உறுத்திக்கிட்டே இருக்கு. அம்மா, இதுல குற்ற உணர்ச்சி ஆகிறதுக்கு என்னம்மா இருக்கு? நீங்க கண்ணால பார்த்த உண்மையை தானே சொன்னீங்க. அதனால எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்ல. நீங்க எப்ப வேணாலும் என்ன பார்க்க வரலாம். ம். இளமதி, நான் நேத்து கூட கோயிலுக்கு வந்திருந்தேன். நீங்க 2 பேரும் வேலை விஷயமா ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. அந்த நேரத்துல நான் வந்து பேசுறது நல்லா இருக்காதுன்னு தான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். இங்க பாருங்கம்மா, இன்னொரு தடவை என்ன மன்னிச்சிடுன்னுலாம் சொல்லக்கூடாது. ம், சரி, இனிமே நான் சொல்லல. ஆ, அப்புறம் நீங்க 2 பேரும் நேத்து பேசுனதை வச்சு நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்னடா ஒட்டு கேட்டுட்டு வந்து பேசுறாளேன்னு தப்பா நினைக்காத. சேச்சே, அப்படிலாம் இல்லம்மா, சொல்லுங்க. ஏம்மா, யாருமே வேலை கொடுக்கலன்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்கல்ல, வேலை தேடி அலையறதுக்கு பதிலா நீயே புதுசா ஏதாவது தொழில் தொடங்கலாம்ல. இது சூப்பர் ஐடியாவா இருக்கே. இது ஏன் நமக்கு தோணல? இது நல்ல ஐடியா தான். ஆனா என்ன பிசினஸ் பண்றது? ஏற்கனவே நான் துணிக்கடை தான் வச்சிருந்தேன். இப்ப அதே மாதிரி ஒரு துணிக்கடை வைக்கிறது ரொம்ப கஷ்டம்மா. ஏதாவது சின்னதா யோசிக்கணும். ஏண்டி, டிஃபன் கடை? ஆஹா, அது சரி வராது நர்மதா. முதலீடு அதுக்கு நிறைய வேணும். ஓ, ம், சரி. நான் இங்க பக்கத்து வீட்டுல தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். எப்பவும் இந்த கோயிலுக்கு வருவேன் தான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க எப்ப வேணாலும் என்ன வந்து பார்க்கலாம், என்கிட்ட பேசலாம். சரியா? சரிம்மா,
நான் வரேம்மா. சரிங்கம்மா. நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குல்ல, இனி அதை எப்படி செயல்படுத்தலாம்னு பார்க்கலாம். ம்? ம், ம். சரி வா போலாம். ம். மாரிசாமி சீனிவாசன் பெண்டிங் இருக்கு. இன்னும் தரலம்மா. வேற யார் யாரெல்லாம் தரலன்னு பார்த்து சொல்லு. ஆ, அப்புறம் மளிகை கடை வச்சிருக்க வீரபாண்டி கிட்ட இருந்து வர வேண்டியது இருக்குமா. அதையெல்லாம் பார்த்துக்கலாம், நீ மேல சொல்லு. ஆ, அம்மா அம்மா, தம்பி தான் வெளிநாட்டுல இருந்து கால் பண்றாரு. இந்தாங்கம்மா. குடு. ம். அ, அ.